بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி வரதட்சணை ஒழிப்பு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நமது ஊரைச் சேர்ந்த சகோதரர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். என்ன மாற்றி அமைத்து விட்டார்கள் என்றால், அவர்கள் வெளியிட்ட 2 நோட்டீஸுகளை, 2 பிரசுரங்களை என்னிடத்தில் இந்த சகோதரர்கள் தந்தார்கள். அதில் ஒரு சிறிய பிரசுரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வரதட்சணை ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கைகளை தப்பும் தவறுமாக விமர்சித்து குழப்பம் ஏற்படுத்திடும் தீய நோக்கத்தில் நடத்தப்படும் தௌஹீத் ஜமாஅத்தின் போலி மாநாட்டை நமதூர் முஸ்லிம்கள் அனைவரும் புறக்கணித்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சுன்னத் ஜமாஅத்னா என்ன, தௌஹீதா என்னன்னு நீங்க விளக்குங்க, அதுதான் முக்கியம் என்று அவங்களே மாத்திட்டாங்க தலைப்பு. நம்ம வரதட்சணை கூட தான் போட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டார்கள்னா, சுன்னத்து ஜமாஅத் கொள்கைகளை தப்பும் தவறுமாக விமர்சித்து குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு வர்றாங்க, ஜாக்கிரதா இருங்கன்னா என்ன செய்யணும், அப்ப நம்ம விளக்கணும்ல. என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள விவகாரம் என்ன, எந்த விஷயத்தில் நீங்களும் நாங்களும் வேறுபடுகிறோம், நாங்கள் சொல்வது சரியா நீங்கள் சொல்வது சரியா என்பதை விளக்குவதை நோக்கி நமக்கு தள்ளிவிட்டார்கள். இது சின்ன நோட்டீஸ். இது பெரிய நோட்டீஸில் என்ன எழுதியிருக்கிறார்கள்னா, இதுல என்னைய தேவையில்லாம, அதாவது நான் இந்த கூத்தாநல்லூர்ல ஓதியவன் என்று எங்கேயாவது பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னா, என் பேர்ல கூட உளவின் முன்னாடி நான் போடுறது கிடையாது. எதுக்கு பட்டமெல்லாம், அப்பா அம்மா வச்ச பேர் தான் நமக்கு நிக்க போகுது. அதனால பேர் மட்டும் தான் எனக்கு போடுவாங்களே தவிர, நான் கூத்தாநல்லூர் ஓதியவன் என்று உங்க ஊர் பேரை கெடுக்கிறேன் எங்கேயாவது, அதை பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நமது ஊரில் படித்து விட்டு, நமது இந்த மம்போல் விழாவில் ஓதிவிட்டு, ஓதுன எல்லாத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டு, அரபி இலக்கணத்தை மட்டும் எங்கள்கிட்ட கத்துக்கொண்டு இன்னைக்கு மார்க்கத்தை பேர் குழப்ப வர்றாருன்னு என்னைய பத்தி என்ன செய்யறாங்க, அதையும் போட்டிருக்கிறார்கள். அப்ப இது சம்பந்தமாகவும் நான் இங்க என்ன படிச்சேன், அதுக்கு பொருத்தமான ஊர் இதுதானே. நான் படிக்காத ஊர்ல போய் சொல்வதை விட இந்த ஊரில் நான் என்னத்தை படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான சிந்தனைக்கு நம்ம ஏன் வந்தோம் என்பதையெல்லாம் விளக்குவதற்காக வேண்டி இந்த 2 பிரசுரங்களும் நம்மை தள்ளி இருக்கிறது. எனவே முதலாவதாக நமக்கும் அந்த சுன்னத் ஜமாஅத் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கைகளுக்கும் எந்த வகையில வித்தியாசங்கள் இருக்கிறது, எந்த வகையில நாம சொல்வது சரி அவர்கள் சொல்வது தவறு என்பதை தகுந்த ஆதாரங்களோடு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த கூத்தாநல்லூர் மதரசாவிலே தான் நான் கடைசி 3 ஆண்டுகள் படித்து இங்கேதான் பட்டம் வாங்கினேன். உளவி என்கிற ஒரு பட்டத்தை இந்த ஊரில் தான் நான் வாங்கினேன். 3 ஆண்டுகள் இந்த கூத்தாநல்லூருடைய எல்லா வீதிகளிலும் நான் நடமாடி இருக்கிறேன். இந்த கூத்தாநல்லூருடைய எல்லா பகுதிகளையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இங்கிருந்து பொதக்குடி வரைக்கும் நாங்கள் மாலை நேரத்தில் வாக்கிங் போய்விட்டு வருவோம். இங்கிருந்து பூதமங்கலம் வரைக்கும் போவோம். இப்படியாக இந்த பகுதி முழுவதுமே நாங்கள் 3 ஆண்டுகள் கழித்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகள் கழித்து மதரசாவில் படித்த நேரத்தில் எனக்கும் எனக்கு படித்து தந்த ஆசிரியர்களுக்கும் ஏதோ சண்டை கருத்து வேறுபாடு அவர்களோடு மோதல் ஏற்பட்டு அதனால் நான் வெளியேற்றப்பட்டு அந்த கோபத்தில் இவர்கள் எதிர்க்கிறேனா? நான் இந்த 3 ஆண்டுகள் இங்கே படித்திருந்த காலத்தில் ஏதாவது எனக்கு இந்த மதரசாவில் உள்ள நிர்வாகத்துக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கணும், நான் விவகாரம் பண்ணி இருக்கணும், என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், நான் நீக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரியாக நான் இந்த மதரசாவில் படித்தேனா, இருக்கிற மாணவர்களிலேயே நான் தான் நல்ல மாணவன் என்று எல்லா ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய வகையில் படித்தேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மதரசாவில் நான் படித்த நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்வதில் அவ்வளவு எல்லோரும் என நேசிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஆசிரியர்களுடைய துணிமணிகளையும் நான் துவைத்து கொடுப்பேன். யாரும் செய்ய மாட்டார்கள். எனக்கு படித்து தருகிற ஆசிரியர் என்ற காரணத்திற்காக நான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நான் தான் மதரசாவிலே பணிவிடை செய்வேன். அங்க அடிப்பைப்புல பம்புல அடிச்சு தான் குளிக்கணும். நாங்கெல்லாம் குளத்துல போய் குளிப்போம்.
அஜர்த்துமார்கள் வந்து அங்கேயே என்ன செய்வாங்க, பம்புல அடிச்சு குளிப்பாங்க. அஜர்த்து குளிக்க வர்றா ஓடி போயிருவான் எல்லாரும். ஏன்? அவர் ட்ரம்மா குளிப்பார், நமக்கு அடிக்க முடியாதுன்னு சொல்லி. நான் வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு ஆள் குடிச்சோன்னு அடுத்த வசிப்பாரு கை வலிக்க. நான் அனைத்து ஆசிரியர்கள் குடித்து முடிகிற வரைக்கும் நான் அவர்களுக்கு அந்த அடிப்பம்புல தண்ணீர் அடித்து கொடுக்கிற அளவுக்கு நான் சேவை செய்திருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, என்னை எல்லாருக்குமே பிடிக்கும், ஆசிரியர்கள் அனைவருக்குமே என்னை பிடிக்கும். அவர்களுக்கு தேநீர் வாங்கி வருவதாக இருந்தாலும் சரி, காலை உணவு வாங்கி வருவதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பகலையும் இரவு உணவு தான் மதரசாவில், காலை உணவு ஹோட்டல்ல வாங்குவார்கள். நான் தான் அவர்களுக்கு உரிய அந்த சேவைகள் அனைவருக்கும் என்னென்ன உங்களுக்கு வேணும் என்று கேட்டு ஒவ்வொரு ஆசிரியர் மீதும் அவ்வளவு அக்கறையோட இருப்பேன். அவர்களும் என் மீது அந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் சில பேர் காலம் சென்று விட்டார்கள், சில பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். என்னோடு படித்த மாணவர்களும் இந்த ஊரில் இருக்கிறார்கள், நான் படித்துக் கொடுத்த மாணவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்ப நாங்க இந்த மதரசாவுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட ஒரு பேரை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகவே இல்லை. அதுபோக பாட நேரத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதை உரிய நேரத்தில் பாடத்தில் அட்டன் பண்ணுவதாக இருக்கட்டும், பரீட்சை எழுதுவதாக இருக்கட்டும், அனைத்து கட்டுப்பாடுகளையும் நான் தான் முதன்மையானவனாக இருப்பேன். கட்டுப்பாட்டை மீறவே மாட்டேன். அப்ப நான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மதரசாவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மாணவர்கள் 2 கோஷ்டியாக மாறி அடிதடி நடத்துற அளவுக்கு போன உடனே வெறுத்து போய் நாங்கள் சில மாணவர்கள் 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் இங்கிருந்து வேற மார்சாவுக்கு போயிட்டோம். இடையில ஓடி போனோம், சங்கர மந்தர்ல போய் சேர்ந்தோம். அங்க போய் பார்த்தா இக்கரைக்கு அக்கறை பச்சை கதையா இருக்குது. இதை விட அது பரவாயில்லையே. திருப்பி வந்தோம். திருப்பி வந்த யாரையும் சேர்க்கவே மாட்டார்கள். இந்த மம்போலுலா மதரசாவில ஓடி போய் விட்டு திரும்பி வந்த யாரையும் சேர்க்கவே மாட்டார்கள். என்னை சேர்த்தார்கள். ஓடி போய் விட்டு வந்தும் கூட இந்த இவ ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஓடிவிட்டான் என்கிற அளவுக்கு எனக்கு அனைத்து ஆசிரியர்களுமே என் மீது அன்பாகத்தான் இருந்தார்கள். சொந்த பகை அல்ல, நமக்கு அவங்களுக்கு உள்ள விவகாரம் சொந்த விவகாரம் கிடையாது. இந்த மதரசாவில ஓதி கொடுத்தவர்கள் அடுத்தபடியாக அதிலே ஆசிரியராக சேருவார்களா என்றால் சேர்க்க மாட்டார்கள். இதே மதரசாவில ஓதி முடித்து விட்டு இங்கேயே என்னை ஆசிரியராக சேர்த்தார்கள். 10 ஆண்டு அனுபவம் 20 ஆண்டு அனுபவம் இருந்தால்தான் ஒருவரை ஆசிரியர் பணியில சேர்ப்பார்கள். இந்த மதரசா எந்த மதரசாவில் மாணவனாக நான் இருந்தேனோ அதிலேயே என்னை ஆசிரியராகவும் என்ன செய்தார்கள், சேர்த்தார்கள். ஆசிரியராக சேர்த்து அங்க ஆசிரியருக்கு மத்தியில் 2 கோஷ்டி வந்து தகராறு வந்து ஒரு தரப்பு ஆசிரியர்களும் பாதி மாணவர்களும் நீக்கப்பட்ட பிறகு எனக்கு அந்த அரசியல் பிடிக்காம மறுவருடம் நானாகத்தான் வரவில்லை. எனக்கு இந்த அரசியல் விளையாட்டு பிடிக்கவில்லை என்று நான் விலகிக் கொண்டேனே தவிர ஆசிரியர் பணியாக இருக்கும் பொழுதும் நான் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவனா ஆசிரியராக இருக்கவில்லை. மாணவனாக இருக்கும் பொழுதும் என்னுடைய சேவைகளினாலும் என்னுடைய அந்த பழக்க வழக்கத்தினாலும் ஆசிரியர்கள் கொடுக்கிற மரியாதையினாலையும் அவங்க அனைவருடைய உள்ளத்திலையும் நான் இடம் பிடித்தவனாக இருந்தேன். நான் போன பிறகு கூட ஒவ்வொரு ஆசிரியரும் எனக்கு தபால் எழுதுவார்கள். மாணவருக்கு தபால் எழுத மாட்டார்கள் ஆசிரியர்கள். என்னை விசாரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்கிறாய் என்று இப்படியாக என்னை மாதிரி ஒருவர் கூட செய்ய முடியாது. சொன்னேன் ஆசிரியர்கள் என்றால் அப்படித்தான் நாங்கள்லாம் மரியாதை வைத்திருந்தோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு மரியாதையாக இருந்த நிலையில இந்த கடைசி ஆண்டுல அந்த தகராறு வந்து மதரசா மூடப்படுற நிலைமைக்கு வந்து பெரிய பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வேற ஆசிரியர்கள் பொறுப்புக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒதுங்கி போகும் பொழுது நமக்கு இது வேணாம், இனிமே இந்த விளையாட்டை வேணாம் என்று 8 வருஷம் நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். நான் போய் மளிகை கடை வைத்திருந்தேன். இங்க ஓதி உஸ்தாதாக ஓராண்டு இருந்த பிறகு நான் எந்த பணியும் செய்யவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. நான் பாட்டு வியாபாரியா போய்விட்டேன். உங்களுக்கு பகமை இருந்து யாரையும் ஒழிக்கணும் என்பதற்காக எல்லாம் நாங்கள் என்ன செய்யல, இந்த கொலைக்கு போகவில்லை. 8 ஆண்டுகள் மளிகை கடையில கடந்து எல்லா விதமான தொழில் நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியும். வியாபாரியாகத்தான் இருந்தோம். எந்த மார்க்க பணியில் நாங்கள் ஈடுபடவில்லை. என்னுடைய சகோதரர் இதே கூத்தானூர் மதரசாவிலே அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவரும் நானுமாக சேர்ந்து என்ன செஞ்சோம், இது வேணாம் எல்லாமே. எதனால நாங்கள் வெறுத்தோம் என்று கேட்டால், இங்கே ஓதக்கூடிய நேரத்தில் நாங்கள் பல காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு சந்தேகமும் வெறுப்பும் கோபமும் ஆத்திரம் வரக்கூடிய வகையில பல செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். மதரசாவில் படிக்கக்கூடிய நேரத்தில் ஆசிரியர்கள் ஒன்றை சொல்லித் தருவார்கள், தப்சீர் பாடம் நடக்கும், குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள், ஹதீஸ் பாடங்கள் சொல்லித் தருவார்கள்.
அப்போ ஒரு ஹதீஸை வாசித்து அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுதும் ஹதீஸுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுதும் கூத்தாநல்லூரை பார்ப்போம், கூத்தாநல்லூர் மக்களுடைய செயல்பாடுகளை பார்ப்போம். இங்கே அஜர்த்துமார்கள் செய்யக்கூடிய முறை என்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்கிறார் என்று பார்ப்போம். சம்பந்தமே இருக்காது. மதரசாவில் சொல்லித் தருகிற குர்ஆனுடைய வசனங்களுக்கும் மதரசாவில் சொல்லித் தருகிற நபி மொழிகளுக்கும் மாற்றமாக இங்கே உலமாக்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து உள்ளுக்குள்ள கண்ணீர் வடிப்போம். எப்படி நடப்பார்கள்? ஒரு இந்த கூத்தானவரை சுற்றித்தான் அனைத்து உலமாக்களும் வட்டமிடுவார்கள். குறிப்பிட்ட சில தனவந்தர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு இவங்களே பட்டம் கொடுப்பார்கள். முஹிப்புல் உலமா, உலமாக்களுடைய காதலன். முஹிப்புல் உலமான்னு பட்டம் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? உலமாக்களின் காதலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலமா போன உடனே ஏதாவது 5-10 கொடுத்தாருன்னு சொன்னா அவருக்கு பேர் என்ன? முஹிப்புல் உலமா. இப்படின்னு முஹிப்புல் உலமாங்கிற பேர்ல சில ஆளுக்கு இருப்பாங்க. இந்த முஹிப்புல் உலமா சிங்கப்பூர்ல இருந்து வந்து விட்டார் என்று சொன்னால், முஹிப்புல் உலமா சைகோன்ல இருந்து வந்து விட்டார் என்று சொன்னால், ஆலிம்சா கூட்டம் படையெடுத்து இறங்கும். வர்ற கூட்டம் எல்லாம் மதரசாவுக்கும் வரும். ஆலிம்சா கூட்டம் என்ன செய்யும்? படையெடுத்து இந்த கூத்தாநல்லூருக்கு இறங்கும். எந்த தெருவில் போனாலும் பெரிய ஜுப்பாவும் பெரிய தலப்பாவும் காட்சியளிக்கும். எங்களுக்கு வெக்க நாக்க பிடிங்கி திங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கத்தை கற்றவர்கள் உலமாக்கள் கண்ணியமாக இருக்க வேண்டியவர்கள் இங்கிருந்து ஒரு செல்வந்தன் வந்துவிட்டான் என்ற காரணத்திற்காக அவன் போடுகிற 100 ரூபாய் 50 ரூபாய் காசுக்காக வேண்டி பிச்சைக்காரர்களை போல தெருத்தருவாய் அலைகிறார்களே என்று நாங்கள் வேதனைப்பட்டிருக்கிறோம். இந்த கூத்தாநல்லூரில் ஒரு மார்க்க அறிஞர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரசூலும் சொன்னதை சொல்ல சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களுக்கு இல்லாத வறுமையா இந்த உலமாக்களுக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன். இன்றைக்கு உலமாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் ஓதிய காலத்தில் இருந்த உலமாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் இருந்தார்களே, அவங்களை விட வறுமையில் இவங்க இருந்தாங்களா? கிடையாது. அது எந்த மாதிரி வறுமை? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அது கூட கிடைக்காத வறுமை, 3 மாதத்திற்கு அடுப்பறிக்காத வறுமை, ஒரு உடைக்கு மறு உடை இல்லாத வறுமை. இவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தும் கூட அந்த சஹாபாக்கள் எப்படி நடந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃபி, இந்த சஹாபாக்களை இவங்களுடைய குடும்ப அந்தரங்க வசதி வாய்ப்புகளை அறியாத ஒருத்தன் பார்த்தேனையானால் அவன் பெரிய பணக்காரன் நினைப்பான். இந்த சஹாபாக்களை ஒருத்தன் பார்த்தாருன்னா, என்னோட யார்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கையெந்த மாட்டேங்கிறாங்க, என்ன ரோசம், வசதி பசவுள்ள ஆள்கள் இருக்கு என்று நினைக்கிற அளவுக்கு யார் இருப்பா? அப்ப சஹாபாக்கள் உள்ளுக்குள்ள போலாம் வறுமை, மக்கள் மத்தியில வந்தால் பெரிய லட்சப்பரப்பு மாதிரி காட்சி தருவார்கள், பெரிய பணக்காரர் மாதிரி காட்சி தருவார்கள். யாருக்கு முன்னாடியும் பல்லை இழிக்க மாட்டார்கள், கையை ஏந்த மாட்டார்கள். அப்படி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். இந்த வசனங்களை எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். எங்கள் கண் முன்னாடி இந்த அஜர்த்துமாருடைய காட்சி விரியும். இது என்ன சொல்கிறது? இந்த மாதிரி சுயமரியாதையோடு இருந்த உலமாக்களை ஏன் இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் என்று இன்னும் சொல்ல போனால், வெளியூர்ல இருந்துதான் இப்படி பிச்சைக்காரர்கள் இறங்குகிறார்கள் என்று பார்த்தால், நாங்கள் யாரிடத்தில் மண்டி போட்டு படித்தோமோ, யாரை ஆசிரியர்களாக எடுத்து நாங்கள் சுவீகரித்துக் கொண்டு அவர்களை மதித்தோமோ, யாருக்கு பணிவிடைகள் செய்தோமோ, அந்த ஆசிரியர் ஒரு பணக்காரர் வீட்டில் வாசல் போய் தட்டி கொண்டு 1/2 மணி நேரம் நிற்பாரு. எங்களுக்கு ஆசிரியர், எங்களுக்கு மார்க்கம் சொல்லித் தந்தவர், பல ஆலிம்களை உருவாக்கக்கூடியவர் என்று நாங்கள் மதிக்கிறோம். அவர் என்ன செய்வாரு? பெரிய பெரிய பணக்காரர் வீட்டில் போய் தட்டுவாரு, உடனே திறக்க மாட்டார்கள். 1/2 மணி நேரம் பிச்சைக்காரமா நிற்பாரு எங்க உஸ்தாது. நாங்க வாக்கிங் போகும்போது பார்த்துக்கிட்டு போவோம். சாயந்தரம் அசருக்கு பிறகுதான் போவாங்க இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு. போய் ஒவ்வொரு வீடுலையா நிற்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு நாக்க பிடிங்கிட்டு சாவலாமான் இருக்கும். அந்த மாதிரியான அந்த மார்க்க விஷயம் விளங்காத நேரம் அவ்வளவு கடும் கோபம் வரும். ஏன் இப்படி கேவலப்படு, நமக்கு கேவலமா இருக்கிறது என்கிற அளவுக்கு இவர்களுடைய நடத்தைகளை எல்லாம் பார்த்து, அப்ப இது சொல்றது வேற செய்யறது வேற விஷயம் இருக்கிறது. மார்க்கம் சொல்றது வேறையாக இருக்கிறது, உள்ள நடக்கிறது வேறையாக இருக்கிறது. இதை பார்த்து நாங்க எதனால 8 வருஷம் வியாபாரத்துக்கு போனோம்? இதுல ஒரு விஷயம் உண்மை இல்லை, பொய் சொல்லுகிறார்கள், சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு எங்களை மார்க்க பணியை விட்டு விரட்டியது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு
5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம். கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அதை நாங்கள் இங்க இந்த ஊர்ல பார்த்தோம். அதே மாதிரி குர்ஆனை எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை வாசிப்பார்கள். உது ரப்பக்கும் தலர்அன் வ குஃபியா, உங்கள் இறைவனை பணிவாக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய இறைவனிடத்தில் ரகசியமாக துஆ செய்யுங்கள். உதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய இறைவனை உன்னுடைய உள்ளத்திலே திக்ர் செய். இதெல்லாம் குர்ஆன் வசனம். இதெல்லாம் எங்களுக்கு பாடத்தில் உண்டு. மதரசாவில பாடம் நடத்தும் பொழுது என்ன உண்டு, இந்த தப்சீர் என்கிற பெயர்ல இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்வார்கள். உன்னுடைய இறைவனை மனசுக்குள்ளே தியானிப்பாயாக, ஒதூனல் ஜஹ்ரி மினல் கௌலி, அதிக சத்தம் போடாமல் நீ இறைவனை துதிப்பாயாக அப்படின்னு குர்ஆன் வசனத்தை எங்களுக்கு சொல்லுவார்கள். சொல்லி முடித்துவிட்டு மகரிப் தொழுகைக்கு சின்ன பள்ளி வாசலுக்கு போனா, மகரிப் தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லா ஆசிரியர் மாணவர் ரவுண்டா உட்கார்ந்துருவாங்க. மகரிப் தொழுகை முடிஞ்ச உடனே பள்ளிவாசல்ல ரவுண்டா உட்கார்ந்து கொண்டு, அதுக்கு பேர் ஹல்கா. ஹல்காண்ட ரவுண்டுன்னு அர்த்தம். பேர் ஹல்காண்ட வட்டம் அர்த்தம். ரவுண்டு பேர் வச்சுக்கிறாங்க மார்க்கத்தில். ஒரு வணக்கத்துக்கு பேர் ரவுண்டு. அப்ப ஹல்காண்டு ஒரு பேர்ல என்ன செய்யறான், எல்லாம் ரவுண்டா உட்கார்ந்து கொண்டு டான்ஸ் ஆடுவாங்க. முத உட்கார்ந்துக்கிறது, கையை கோர்த்துக்கிறது, ஆச்சரியமா இருக்கும். இது என்ன இது? நான் ஒரு காட்டு மிராண்டி யுகத்துக்கு வந்து விட்டோமா? ஐயாமுல் ஜாகிலியத்தில் வாழ்கிறோமா? குர்ஆன் படி நம்ம நடக்கிறோமா? இன்னும் காலையில தானே பாடம் சொல்லி தந்தார்கள். இறைவனை மனசுக்குள்ளே நினை என்று சொன்னார்களே, சத்தம் போடாம நினை என்று சொன்னார்களே, பணிவாக நினை என்று சொன்னார். தலர்வான், பணிவாக நினை என்று மதரசாவில் பாடம் சொல்லி தந்தார்களே. இந்த ஆடுவது பணிவா? டான்ஸ் போட்டா பணிவா? உரத்த குடல்ல பாட்டு பாடினா அது பணிவா? அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம் என்கிற பெயர்ல ஒரு பாட்டையும் படித்துக் கொண்டு அது தாளத்தோட ராகத்தோட அந்த சங்கீத மும்மூர்த்திகள் வாசிப்பது போல என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வாசித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பள்ளிவாசல், அதுவும் எங்க அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல பார்த்தா வெறுப்பா இருக்கும். இந்த கம்பன் பீர் முகமது ஒரு ஆள் இருந்தாரு. அவர் எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர். அவர் என்ன செய்வார், அவர் நானும் சிரிப்போம் கிடந்துக்கிட்டு, எல்லாரும் போய் திக்ர் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவரு நானும் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் சிரித்து விட்டு அடி வாங்குவோம். அச்சரத்தில் என்ன செய்வோம், அது சிரிப்பு இயற்கையா வந்துடும். ஏன் இது பார்த்தாலும் கிறுக்குத்தனமா, இது இபாதத்தா இருக்க முடியாது, இது வணக்கமா இருக்க முடியாது என்று ஒவ்வொரு நாளும் இந்த கூத்தை பார்த்து விட்டு, ஒரு நாள் பார்த்தா ரெண்டாவது நாள் பார்த்து பழகிடும்ல, அப்படி கூட எங்களுக்கு ஆக மாட்டேங்குது. டெய்லி சிரிப்பு வரும். அதை பார்க்கும்போது என்ன செய்யும், இப்படி கிறுக்கங்களா இருக்காங்களே, இதெல்லாம் மார்க் அறிஞர்களா, இவங்கள உலமாக்களா, ஏன் இதை தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க என்று. அப்ப எதுக்கு சொன்னேன், மதரசாவுல சொல்லி தருவார்கள். ஒன்று உள்ள நடக்கிறது. இந்த கூத்தாநல்லூர் தான் இந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லி தருது. எதனால நாங்க சிந்திக்க ஆரம்பிச்சோம், நாங்க உள்ளேயும் பார்த்தோம் வெளியையும் பார்த்தோம். மதரசாக்கு உள்ள சொல்லி தருவதையும் பார்த்தோம், மதரசாக்கு வெளியே நடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். என்னவா நடக்குது, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் அந்த உலமாக்களுடைய நடத்தைக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் கேவலப்படுகிற காரணத்தினால் மார்க்கம் கேவலமாக கருதப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த தீமையை ஒரு பக்கம் பார்க்கிறோமா. அடுத்து என்ன, யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுவாங்க, ஹல்காவும் வைக்குவாங்க. இறந்து போன அங்கேயும் டான்ஸ். இறந்து போன வீட்லயும் என்ன இருக்குது, இந்த ரவுண்டு வணக்கம் நடக்கும், டான்ஸ் வணக்கம் நடக்கும், குர்ஆன் ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள் தெரியுமா? நாங்க இந்த குர்ஆன் இறந்து போனவருக்கு ஓதக்கூடாது, ஓதலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதப்ப. நான் மாணவர்கள் தானே, இறந்து போனவர் குர்ஆன் ஓதலாமா, இறந்து போறவர் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னா இப்ப நமக்கு தெரியும். நாங்கள் ஓதுகிற காலத்துல ஏதாவது மார்க்கத்தில் உள்ள குர்ஆனை தானே ஓதுறாங்க என்று போவோம். எப்படி ஓதுவோம், எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜூஸ் விற்பனை செய்வாங்க. நம்ம ஊர்ல நிறைய கூத்தான்ல விற்பனை ஆகும்.
எல்லா பள்ளியிலும் குர்ஆன் முழுசா இருக்காதுங்க. ஒத்தையா வெட்டி 30 பாகமா வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பள்ளியாசல கூத்தானூர்ல எல்லா பள்ளிகளும் என்ன இருக்கு, மற்ற ஊர்கள் பள்ளியாசல பார்க்க முடியாது. இந்த தஞ்சை பிரிக்கப்படாத பழைய தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி குர்ஆனை வைத்திருப்பார்கள். அப்ப அலிஃப் லாம் மீம் தனியா இருக்கும், சயக்கூலு தனியா இருக்கும், தில்க ரசூல் தனியா இருக்கும், இப்படி லந்தனால் தனியா இருக்கும், ஒல் முஹ்சனால் தனியா இருக்கும். இப்படி 30 ஜுசுக்களாக பிரித்து வைத்துக் கொண்டு குர்ஆனை வைத்திருப்பார்களா? ரவுண்டா உட்கார வச்சிருவாங்க. ஆளுக்கு ஒரு குர்ஆனை கொடுத்துருவோம், ஆளுக்கு ஒரு ஜுசு. நாங்க 30 பேர் போயிருப்போமா? மூத்தா போன வீட்டுல கேட்பாங்க, எத்தனை மாணவர்கள்? 40 30 பேர் சொல்லுங்க. 30 பேர் போவோம். வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவோமா? குர்ஆனை ஓதுவோங்கிறீங்க, உட்கார்ந்து பேசிட்டு செய்வோம். என்னடா பெரிய வீடா இருக்கு, எவ்வளவு தருவாங்க? நாங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு, நாங்க மூத்தா போன ஆட்களுக்கு நன்மை சேர்க்கறதுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா, அப்படி அங்க மதரசாவுல பார்த்ததுனாலதான். எதனால இது வந்துச்சுன்னு கேட்டா, நாங்க ஓதுவோமா? ஓதவே மாட்டோம். ஒருத்தர் 2 பேர் ஓதுவான். எல்லாரும் என்ன செய்வோம்? வீடை பார்ப்போம். நிறைய முன்னாடி ஜாமெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க. ஆப்பிள் எடுத்து வைப்பாங்க, ஆரஞ்சு உரிச்சு வைப்பாங்க, திராட்சை கொண்டாந்து வைப்பாங்க, பசங்க பூந்தி வைப்பாங்க, என்னென்னமோ கொண்டா வச்சிருப்பாங்க முன்னாடி. நாக்கெல்லாம் ஊறும். அப்ப எப்படா முடிக்கிறது, எப்படா சாப்பிடுறது, எவ்வளவு தருவாங்க. எங்க எண்ணம்லாம் எதுல? இந்த கூத்தான நடந்ததான் சொல்றேன். வெளியூர்ல போய் சொல்ல, கண்ணு முன்னாடி நீங்களே இதை எந்த மூத்தான வீட்லையும் பார்க்கலாம். இன்னைக்கு மிச்சம் இருந்தா பார்க்கலாம். நாங்கள் பார்த்தது, நாங்கள் அனுபவித்தது. அப்ப குர்ஆனை ஓதி விட்டு என்ன செய்வோம்னா, இப்படி போதும். அலிஃப் லாம் மீம் அசரத்து வரும்போது மட்டும் 4 தலை பரட்டிடுவோம். யாசீன் இலகி துரிஜ ஊன்றுவோம். யாசீன் ஒரு குர்ஆன்ல அந்த ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். அப்புறம் என்ன? இலகி துரிஜ ஊன். இது என்ன? இது இந்த மாதிரி எல்லாரும் ஓதணும் என்றால் நாங்கள் என்ன மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டோம்? இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். நாங்க உடைச்சு உள்ளதை சொல்றோம் சொல்ல மாட்டாங்க. வித்தியாசம் தான். இன்றைக்கும் அதான் கதை, மாறிவிடவில்லை. அப்ப இந்த மாதிரி வந்து மக்களை அதாவது மக்கள் வந்து அவன் அறியாமையில பாப்பாவுக்கு இறந்து போன தகப்பனாருக்கு ஒரு நன்மை சேர்க்கலாம் எண்ணத்துல நீங்க ஓத வைக்கிறீங்க. இல்லாத ஒண்ணு மார்க்கத்தில் இல்லை. நீங்க மார்க்கம் நினைத்துக் கொண்டு எங்களை கூப்பிடுகிறீர்கள். அதுலயாச்சும் நாணயமா இருக்கணுமா இல்லையா? அதுலயாச்சும் நேர்மையா இருக்கணுமா இல்லையா? சரி, மார்க்கத்துல இல்ல, இதைத்தானே ஓதுற கூப்பிட்டுறான், அதையாச்சும் ஒழுங்கா ஓதணுமா இல்லையா? அவனை அல்லாவை ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்துறது. இது அல்லாவை ஏமாத்துற. குர்ஆனை ஓதி பார்சல் பண்ண முடியுமா? ஒரு மனிதன் வந்து அவனவன் தனக்கு தேடி கொள்ளணுமே தவிர, செத்து போன ஆளுக்காக வேண்டி அடுத்தவன் குர்ஆனை ஓதி சேர்க்கலாம்னா அப்புறம் எதுக்கு வணக்கம், அப்புறம் எப்படி தொழுகை, அப்புறம் நோம்பு, அப்புறம் ஜக்காத்து? பாப்பாக்கு ஒரு பாத்தியாவது அனுப்பி விட்டுறாம எல்லாத்தையுமே. பாப்பா ஒன்னும் செய்ய வேண்டியது கிடையாது. நீ பாட்டுக்கு ஆட்டம் போடு பாப்பா. நீ மூத்தா போனோன்னு நான் மாசத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதி அனுப்பி விட்டுறேன். அப்படியா? அதுக்கு வந்த மார்க்கமா இது? அவன் வாழும் பொழுது நல்லவனா வாழ்வதற்கு வந்த ஒரு மார்க்கம். அப்ப நல்லவனா வாழ்றான்னு சொல்லி கொடுக்கறத விட்டுவிட்டு நீ குறுக்கு வழியில் என்ன வேண்டாலும் பண்ணிக்க, நாங்க உனக்கு குர்ஆனை பார்சல் பண்ணி உன்னை காப்பாத்திடுவோம் என்கிற அளவுக்கு அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வைத்திருந்தார்கள். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் ஏன் வந்து தெரியுமா? இது மாணவர்கள் தான் இப்படி இருக்கும். அஜரத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க மதரசால பாடத்துல உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்தா என்ன செய்வாங்க, இப்ப இருக்கான்னு தெரியல. அப்ப என்ன செய்வாங்க, நான் மூத்தான சங்கு ஊதுவாங்க. இப்ப உண்டா? உண்டு. ஒரு மூத்தானவன் என்ன செய்வாங்கன்னா, சங்கு பெரிய பள்ளி வாசல்ல சங்கு, அப்ப சின்ன பள்ளியில வைக்கலன்னு நினைக்கிறேன், பெரிய பள்ளி வாசல்ல சங்கு ஊதுவாங்களா, சங்கு சத்தம் கேட்கும். அஜரத் என்ன செய்வார், பாடத்தை நிப்பாட்டிட்டு மறைக்காம நல்ல வேட்டை பாருங்க, கண்ணால் கண்டதை அனுபவித்து நான் சொல்கிறேன். இதே மதரசாவில எங்களுக்கு நாங்கள் உஸ்தாத் மார்க்கத்தை சொல்லித் தருகிறார்கள், ஆலிமாக்குகிறார்கள். இதை படித்துவிட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு நாங்களும் போகலாம், உங்களையும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதையை காட்டலாம் என்றுதான் நாங்கள் ஓத வந்தோம். இதை படிக்கத்தானே வந்தோம். அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, அது ஒருத்தன் இறந்துட்டானா, அதாவது சங்குக்கு அர்த்தம் என்ன, கூத்தானோட சங்கு ஊதுனா ஒரு ஆள் இறந்து விட்டார் என்று அர்த்தம். இறந்தா என்ன நடக்கும், அஜரத்துக்கு வருமானம், மாணவர்களுக்கு வருமானம். அது அசர் சொல்றது. மாப்பிள்ளை மச்சான் வேட்டேன் பாரு, மறைக்கான் வேட்டை, அசர் சொல்றது. பாடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி சொல்லணும். யார் இறந்தான்னு கேட்டு அவர் நல்லவரா இருந்தாலும் துவா செய்யணும், பாவியா இருந்தானே பாவ மன்னிப்பு தேடணும். இந்த மாதிரியான ஒரு மரபு இருந்தால் அது எங்களுக்கு ஒரு உள்ளட்சத்தோடு எங்களை பண்படுத்தி இருக்கும், மாணவர்களை பண்படுத்தி இருக்கும், அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி இருக்கும். இது எப்படி இருக்கும், ஒரு இறந்து போனதுல சந்தோஷம் காட்டி மகிழ்ச்சி தெரிவித்து நமக்கு வேட்டை வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுல அஜர்த்துமார்கள் எங்களுக்கு பாடம் நடத்தினால் நாங்க ஏன் குர்ஆன் ஓதும்போது கலவங்க மாட்டோம்? நீங்க வேட்டைன்னு சொல்லி அப்படிதான் சொல்லி தந்திருக்கிறீங்க. நாங்கள் போவது வேட்டையாடுவதற்கு, வேட்டையாடுறா எல்லா விதமான திலுமுள்ளும் பண்ணுவோம், எல்லா கண்ணி வைப்போம், கண்ணி வேட்டை பிடிக்க முடியும், ஆள் பார்க்கும்போது மாதிரியே நடப்போம்.
பாக்காட்டி இன்னொரு விதமா நடப்போம். ஏன் நீங்க சொல்லி தந்தது மார்க்கம் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. சொல்லும் பொழுது வேட்டை எவனா சாவ மாட்டானா? அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு அஜர்த்துக்கு வருமானம் அதிகம் வந்தா என்ன செய்வானா? களிமா ஷஹாதா இன்னும் 2 சாவாதா. இந்த களிமா ஷஹாதான்னு களிமா சொல்லிட்டு போவாங்க இல்லங்க. அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போவாரா? கூட்டத்தோட கூட்டமா களிமா ஷஹாதா இன்னும் 2 சாவாதா. அப்ப வருமானம் கிடைக்கும்ல. டெய்லி 2 போயிட்டு இருந்துச்சுன்னா டெய்லி வருமானம் கிடைக்குமா இல்லையா? அந்த மனநிலையில் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். இன்றும் உருவாக்கப்படுகிறார்கள், நேற்றும் உருவாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை முன்னிறுத்தி தீமையை தடுக்கணும், அக்கிரமத்தை ஒழிக்கணும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை மேலோங்க செய்யணும், நல்வாழ்க்கையின் பக்கம் திருப்பணும் என்று அவர்கள் பாடம் நடத்தி இருந்தால் நாங்கள் தேவையே இல்லை. அவர்கள் அந்த இடத்தை நினைத்திருப்பார்கள், அவர்கள் உங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லி இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் நாங்கள் மதரசாவில் பார்த்து பார்த்து வெந்து நொந்து நூலானோம். என்னடா இது மார்க்கம் வச்சுட்டு ஹஜரத் பாடத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மிஸ்காத்துல சொல்லி தருவாரு. யார் மன் தல்லக தமீமத்தன் பகல் அஷரக, யார் தாயத்து போடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துட்டான். ஹஜரத் பாடம் நடத்துவாரு. வேடிக்கை என்ன தெரியுமா? நடத்தும் போதே முடிவாருங்க. அதாவது நடத்திட்டு வேற நேரத்தில் முடிகிறது இல்ல, அவர் இந்த ஹதீஸ நடத்தும் போதே நூல் முடிவாரு. நூல் முடிஞ்சு கொண்டு நிறைய ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கு பேய் பிடிச்சவன், வயிற்று வலி போறவன், காய்ச்சல் வர்றவனுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து நூல் எழுதுற தட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டா வச்சிருப்பாங்க பக்கத்துல. பாடம் நடத்திட்டு இருக்கும் போத இது மண் தல்லக தமீமத்தன் பகல் அஷரக்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தானோ, தாயத்து போட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான், நான் அதை செய்யறேன். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கிட்டே மீறினா, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மீறினா எப்படிங்க? அதைத்தானே சொல்றாரு, இதான இணை கற்பித்தல்ங்கிறாரு, இதை செய்யறாரு. நம்ம கேட்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம் மஜரத்துமார்கள்ட்ட, மஜரத் இது என்னங்க இது? நீங்க தானே இப்ப தாயத்து போட்டா இணை கற்பித்தல்ங்கிறீங்க, இதையே செய்றீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? செய்யறான்னு சொல்லணும், ஆதாரத்தில் காட்டணும். ஆதாரம் காட்ட மாட்டாரு, மறைக்கான். உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு குடும்பம் வந்தா தெரியும். மேற்று வழங்குதா? உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு காசுக்கு தேவையில்லை, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளை வந்துட்டா பணம் தேவை. இவங்க கொடுக்குற சம்பளத்தில் எல்லாம் செய்ய முடியுமா? இது மாதிரி வேலை செஞ்சாதான் சம்பாதிக்கவே. அப்ப நாங்கள் இதெல்லாம் பிசினஸ் பண்றோங்கிறாங்க. எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஹதீசுகள் பிசினஸுக்கு உரிய ஒரு பொருள், குர்ஆன் என்பது வியாபாரத்துக்குரிய ஒரு மெட்டீரியல் என்கிற அளவில் என்ன செய்யறாங்க? இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்னை காப்பாற்றிருக்கிறான். பல வருஷங்கள்ல நான் ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இந்த மதரசாவில் குர்ஆன் ஓதுவார்கள். அது மதரசா ரூல், அதை நாங்க மீற முடியாது, ஓதி இருக்கிறோம். மதரசாவில் உட்கார்ந்து மௌலிது குத்துபாலாம் ஓதுவாங்க, ஓதி இருக்கிறோம். இந்த வீடுகளில் போய் ஓதுறதுல இருந்து அப்ப எனக்கு பிடிக்காது, நாங்க தவிர்த்துக் கொள்வோம். நாங்க 2-3 மாணவர்கள் இருந்தோம். இந்த வீடுகளில் குர்ஆன் ஓத போறது இதெல்லாம் என்ன செய்வோம்? நஞ்சு மாதிரி வெறுத்து நாங்கள் போறதே கிடையாது. முதல் 1 வருஷம் போயிருக்கிறோம். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல எல்லாம் பார்த்தா இது ஒரு ஃப்ராடு, தேவையில்லை, நாங்க போக மாட்டோம். அது நான் இந்த போட்டியா நிக்கிறானே, என்ன அனுப்புங்கன்றான். நான் மாட்டேன்னு என்ன செய்வோம்? அடுத்தவன் ரெடியா இருப்பான், என்ன அனுப்புங்கன்றான். அப்ப இந்த மாதிரி வீடு வீடாக போய் நாங்கள் இந்த பாத்தியா ஓதுவதற்கோ, இந்த மாதிரி நூல் முடிகிறதுக்கோ, அல்லது இந்த ஹல்காவில் போய் டான்ஸ் ஆடுவதற்கோ முதல் 1 வருஷத்தில் போயிருக்கிறோமே தவிர அடுத்தடுத்த காலத்துல ஓதி கொடுக்கிற காலத்துல எல்லாம் கல்யாணங்கள் கூட நல்லா போக மாட்டேன். இங்க நடக்கிற கல்யாணங்கள் அவ்வளவு சுண்ணத்தான முறையில் இருக்கும். கல்யாணத்தில் கூட என்ன செய்வோம்? நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டேன். இந்த ஊர்ல கல்யாணத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி நம்ம சைவம் தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் தான் சாப்பிட பழக்கம் இல்லை, நம்மளை கூப்பிடாதீங்க என்று சொல்லி இப்படிதான் இப்ராஹிம் நபி தான் ஒதுங்க முடிஞ்சு. அன்னைக்கு இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? திருவிழாவுக்கு கூப்பிடும் பொழுது எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டாங்க. திருவிழா தப்புன்னு சொல்லலாம் அவங்க, எதுக்கு நீங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கு? எனக்கு காலை இன்னி சகீம், எனக்கு நோயாளியா இருக்காங்க, நான் வரமாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரியான இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையில அதை தெரிஞ்சு நாங்க செய்யல, இயற்கையா செஞ்சோம். பின்னாடி இப்ராஹிம் நபி நமக்கு முன்பாக இருக்கிற பின்னாடி விளங்கிட்டோம். இப்படி செய்யும் பொழுது அப்படி எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி வெறுக்கத்தக்க அளவில் இவங்களுடைய நிலைமை இருந்தது. அதுபோக நம்முடைய இந்த ஊர்ல ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவுலியாக்களுக்காக வேண்டியும் அதிகமான கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஊர் எது? இந்த ஊர் தான். அது சசன மீலாதுன்னு சொல்லி ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க, சன்மார்க்க தொண்டர் சபைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அப்புறம் என்னென்னமோ பேரு எல்லாம் மறந்து போய்விட்டது, பழைய காலத்து பேர்கள்.
இந்த மாதிரி பெயர்கள் என்ன செய்வாங்க, முகமது ஜவுஹர் சவுக்கத்தலி நூலகம் வச்சிருப்பாங்க. அப்படி நினைத்து பார்க்கிறேன்னு சில இது ஞாபகத்துக்கு வருகிறது. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சுன்னா 12 நாளைக்கு தொடர் பயான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். 12 நாளைக்கு என்ன செய்வாங்க, தொடர் சொற்பொழிவு வைப்பாங்க. தொடர் சொற்பொழிவு என்னங்கிறீங்க, குர்ஆனை விளக்கி அல்ல ரசூலுல்லாஹி வரலாறு விளக்கி, அதா கோமாளிகளை கொண்டு வந்து வைத்து, மார்க்க அறிஞர்கள் பெயர்ல கோமாளியை கொண்டு வைத்துக் கொண்டு ஜோக் அடிப்பார்கள். பயான்கிற பேர்ல என்ன செய்வாங்க, ஐயம்பேட்டை ஜியாவுதீன் கூத்தாண்டது பெரிய ஹீரோ. அன்னைக்கு என்னடா மார்க்கமே அதுல இருக்காது, வெறுமனே ஜோக்கு, பொம்பளைகளை கிண்டல் பண்றது, ஆபாசமா பேசுறது, பஸ்ல கையை பிடிச்சி நிக்கிறாங்கிறது, கையில அப்படின்னு வர்ணிக்கிறது, இது பயான். இது அந்த ஊர்ல பயான். என்ன பயானு, மீலாது விழா பயானுங்க. இது மீலாது விழா பயான்ங்கிற பேர்ல என்னது, அப்துல் சமது உக்காசி, ஐயம்பேட்டை ஜியாவுதி, ஏன்டா அஜத்திருக்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இதையாச்சும் இருக்க மாட்டீங்களா? இவன் மார்க்க முட்டா பயிரோட கொண்டாந்து மார்க்கன்னு பேச வைக்கிறீங்க. அந்த ஐயம்பேட்டை ஜியாவுதி குர்ஆனை வாசி அர்த்தம் செய்ய தெரியுமா, ஹதீஸை வாசி அர்த்தம் செய்ய தெரியுமா? அவன் பேப்பர்ல ஒரு துணுக்கு செய்தியை படிச்சு ஜோக்கெல்லாம் கொண்டாந்து பயான் சொல்லிட்டு இருக்கான். இது என்ன உண்மை இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று அஜர்த்துமார்கள்ட்ட புலம்புவோமே தவிர, இந்த ஊர் மக்கள் அதை ரசிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஒரு ஜோக்கா என்ன செய்யணும், ஒரு தமாசு, ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது விழா கொண்டாடுறாங்கிற பேர்ல இது மாதிரியான விஷயங்கள், அத்தனை வகையான மௌலுதுங்க நடக்கும். கூத்தாநல்லூர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மௌலுது, முஹிதீனுக்கு மௌலுது, ஷாவுல் அமீருக்கு மௌலுது, அஜ்மீர் காஜா மௌலுது, ஹசன் ஹுசைன் மௌலுது, அப்புறம் லோக்கல்ல அப்துல் முகமதுக்கு மௌலுது, ஆலியப்பா என்னப்பா அப்பான்னு வச்சிருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் மௌலுது, அவ்வளவு மௌலுது என்ன செய்யும் இந்த ஊர்ல ஓதப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டா, கூத்தாண்டுல ஓதுற ஆட்களை வேற மதரசாவில் படிக்கிற மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க, கொடுத்து விட்டா நீங்க எல்லாரும் வீட்டுல வந்து ஓத வந்தாங்கன்னா தாய் தகப்பன்மார் செலவுக்கு காசு அனுப்புவாங்க. கூத்தாநல்லூர் அத்திக்கடை புதக்குடிக்கு ஒருத்தன் ஓத வந்தான்னு சொன்னா ஓதும் போதே அம்மாவுக்கு பணம் அனுப்புவாங்க. வேற ஊர்ல மதரசாவில் படிக்க போனாங்கன்னா அவங்க உம்மாட்ட இருந்து செலவுக்கு பணம் வரும். எதுக்கு, சாப்பாடு போட்டுறாங்க, மற்ற செலவு காசு வேணும்ல, தாய் தகப்பட்டு இருந்து செலவு காசு வரும். கூத்தாநல்லூர் அத்திக்கடை புதக்குடியில ஓதக்கூடிய மாணவர்களா இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, மாசம் மாசம் அந்த காலத்துல 500 அனுப்புவாங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கு சமம். அந்த காலத்துல மாசம் மாசம் 500 ரூபாய் அனுப்புவார்கள் வீட்டுக்கு. அப்ப 10,000 ரூபாய் சம்பளம் அளவுக்கு ஒருத்தருக்கு, ஒரு மாணவனுக்கு கிடைக்கும். ஆசிரியருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்ப இதெல்லாம் போகுங்க. வெளிநாட்டு வந்துருவானா, வந்தவன் என்ன செய்யறது, அவனை போய் கெஞ்சி ஒரு சபருக்கு போகணும். இதெல்லாம் பத்தாது, இந்த லோக்கல் பிச்சையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சபருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கேட்பார்கள். அவர் சைக்கூன்ல உள்ளவர் கஷ்டப்பட்டு என்ன செய்வாரு, நம்ம ஊர் அஜத்தா இருக்காருன்னு சொல்லி ஒரு விசா எடுத்து கொடுப்பாரு. போயிட்டு வந்தாருன்னா ஒரு வீடு வாங்கிடலாம். ஏன், அங்க போய் சிங்கப்பூர்லயும் சைக்கூன்லயும் மலேசியாவிலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கடையா ஏறி 50 காசு கொடுப்பான். அது வெள்ளி பணம் மதிப்பு கூட. அங்க 50 காசு தான் போடுவான். அந்த 50 காசுக்கு மதிப்பு 10 ரூபாயா இருக்குமா, அந்த மாதிரி கடையா ஏறி இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்குமா, அவன் பதிலே சொல்ல மாட்டான். யாரு, முதலாளி. இவன் சலாமா சொல்றான், இவன் காசுக்கான பிச்சை கேட்கறான், பிச்சை கேட்கற கௌரவ பிச்சை அப்படி நினைத்து கொண்டு செய்வான், தூக்கி போடுவான். சலாத்து பதில் சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும்னா இப்படி கடையா ஏறி ஒரு இடம் பிச்சை வாங்கிட்டு வந்து உடனே வந்து இறங்கினோன்னு வீடு கட்டியாச்சு, ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கியாச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அற்ப பிழைப்பு பிழைத்ததுனாலதான் நாங்க வெறுத்தோம். சரியான மார்க்கத்தை நீங்க சொல்லி தந்து இருந்தால் நாங்க எதுக்கு தௌஹீத் ஜமாத் எதுக்குன்னு கேட்கிறேன். அவ்வளவு வேணாமுங்க. மதரசாவோட பட்டமளிப்பு விழா நடத்துவாங்க. எப்படி எங்களை எல்லாம் சுயமரியாதை வளர்த்தாங்கன்னு பாருங்க. இந்த மதரசாவுல பட்டமளிப்பு விழாண்டு வருஷம் ஒருக்கா நடத்துவாங்க. பட்டமளிப்பு விழாண்டா என்ன, நம்ம எப்படி சட்டையை போட்டு பட்டம் வாங்கி போக வேண்டிய பட்டம் பேப்பர் தானே பட்டம், அதான பட்டம். என்ன செய்வாங்க கேட்டா, பட்டமளிப்புக்காக வேண்டி ஷேர்வாணி வடநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணுங்க. வடநாட்டில இருந்து இறக்குமதி, அவன் ஷேர்வாணி, நம்ம நாட்டில் ஷேர்வாணி ஒரு ஆடையா
ஷேர்வானின்னு ஜவஹர்லால் நேரு ஷேர்வானி போட்டிருப்பாரு. ஷேர்வானி உங்களுக்கு தெரியுதுல, அது ஒரு டைப்பா செய்யும், உள்ள பஞ்ச வச்சு சமைக்க. நம்ம வெயில் காலத்தான் சரியா வராது, டெல்லிக்கு போனா போட்டுக்கலாம், குளிருக்கு நல்லா சூட்டான ஒரு உடை. நம்ம நாட்டில அணிகிறதுக்குள்ள ஆடையே கிடையாது. அது நம்ம நாட்டில் இதுவே அதிகமா தெரியுது, வாயில் போடலாமா நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வெப்பமான பகுதியில் வந்துகிட்டு பட்டமளிப்புக்காக என்ன செய்யணும், ஷேர்வானின்னு வேணும். ஷேர்வானி என்னது, நாங்க ஒரு 10 மாணவர் இருக்கோம்னு வைங்களேன், 10 வரையும் கூப்பிட்டு 10 பணக்காரங்களை வர சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இவரு ஷேர்வானி தருவாரு, இப்படி எங்களுக்கு பிச்சை வாங்கி தர்றது, உங்களுக்கு ஷேர்வானி இவரு, நீங்க எங்களுக்கு ஷேர்வானிப்பாங்க. எனக்கு சொன்னாங்க, போட எதுக்கு ஷேர்வானி, இந்த சட்டையோட தான் பட்டம் வாங்குவேன், எவன்ட்டையும் ஷேர்வானி வாங்க மாட்டேன். நான் ஒத்தந்தான் இந்த மதரசா சரித்திரத்துல சட்டை போட்டு வாங்கினவன். உன் காசுல வாங்கினாங்க, என் காசுல வாங்க மாட்டேன். எனக்கு காசும் இல்ல, இருந்தாலும் வாங்க மாட்டேன். தேவை இருந்தா தான் வாங்குவேன். தேவையற்ற உடையை நீ சடங்குக்காக வாங்க சொல்றியா? அப்ப செல்வந்தர்கள்ட்ட போய் இந்த மாணவன் படித்து விட்டு போகும் பொழுது அவனுக்கு ஷேர்வானி எடுத்துக்கொடு என்று சொல்லி கெஞ்சி எங்களை எல்லாம் பிச்சைக்காரர்கள் ஆக்கி எங்களை எல்லாம் அவன் எப்படி நாளைக்கு மார்க்கத்தை சொல்லுவான்? இந்த மாதிரி உருவாகி பணக்காரனுக்கு பல்லிழித்து விட்டு போட்டுக்கிற சட்டை அவனுடையது இல்ல, போட்டுக்கிற தொப்பி தலைப்பு அவனுடையது கிடையாது, வாங்கியிருக்கிற கித்தாப் அவனுடையது கிடையாது, திங்கிற சோறு அவனுடையது கிடையாது என்று உருவாக்கப்பட்டால் அவன் எப்படி மார்க்கத்தை சொல்லுவான்? அப்ப என்ன எதுக்கு அவங்க என்ன இழுத்து விட்டு இருக்கிறார்கள்? இதெல்லாம் சொல்ல வரல, நான் வரதட்சணை டாபிக் தான். அவங்க நினைச்சாங்க நான் என்ன ஓதுனங்கிறது இப்ப சொல்ல வேண்டி இருக்கிறது, இதையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், டாபிக் வருவேன். ஒரு முன்னுரை இது, நான் என்ன ஓதுனேன் என்பதை செய்யணும், அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் சுன்னத் ஜமாத்துல என்ன நீங்க என்னங்கிறது ரெண்டாவது விளக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் இந்த எப்படி நாங்கள் தள்ளப்பட்டோம் என்பதற்காக இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஊர்ல இந்த ஆலிம்கிரியில மதரசா உலமாங்கிறீங்கல்ல, நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உலமாக்களை கண்ணியம். இந்த ஊர்ல என்ன மதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஓதக்கூடிய காலத்துல மாணவர்களுக்கும் அஜர்த்துக்கும் இந்த ஊர்ல என்ன மதிப்பு தெரியுமா? நாங்க தொப்பியை போட்டு வெளியே போவோம், இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் தொப்பியை தட்டி விடுவான் ரோட்ல. மட்டம் கேவலப்பட்ட பிறவிங்கிற மாதிரி நீ அவ்வளவு நினைச்சுக்கிட்டா நம்ம பெரிய ஆளு கண்ணியம். ஜும்மால மெம்பர்ல ஏறினவன நம்ம தான் ஊர்ல ஆளு, மெம்பர்ல மந்திரம் ஓதுறன்னு ஏற்றி விட்டு இருக்காங்க. மரியாதையா? மரியாதைக்க வேண்டியா? கிடையாது. மெம்பர்ல ஏறி கொத்துவா ஓதுனவன நம்மள பெரிய கிரேட்ல வச்சிருக்காங்க. கிரேட்ல வச்சீங்கன்னா நீ சொன்ன மார்க்கத்தை கேட்டிருப்பானப்பா. அவன் என்னைக்கு மார்க்கத்தை நீ சொல்லி அவன் கேட்டான், அவன் சொன்ன மார்க்கத்துல நீ கேட்ட. அவன் பாத்தியாவ சொன்னா ஓதுண்ட, குரான் ஓதுண்டா ஓதுண்ட, டான்ஸ் ஆடுண்ட ஆடுண்ட. நீ அவன் மார்க்கத்தை கேட்டியா? நீ அவனுக்கு மார்க்கத்தை சொன்னியா? அப்ப அந்த மாதிரி மரியாதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வெளியே நடக்கும் பொழுதெல்லாம் எங்கள் ஆசிரியர்களையே கேலியாக பேசுவார்கள், எங்கள் காதுகளை விழும். எங்களையே கேலியாக பேசுவார்கள் இந்த ஊர்ல, காதுல விழுங்க. இந்த கேலி பேசுவதற்கு ஏற்ற நான் பார்த்த வகையில இந்த ஊர்ல இருந்த ஒரு சுயமரியாதை ஒரு அறிஞர் சொல்வதாக இருந்தால் இஎம் அப்துல் ரஹ்மான் அசர்த் அவர்கள். நாங்க அவங்க ரொம்ப மதிப்போம். அவங்க இறந்து விட்டார்கள். அன்வாருல் குர்ஆன் என்று தப்சீர் எழுதினார்கள். இந்த மேலப்பள்ளியில் அவர்கள் இமாமாக இருந்தார்கள். அன்வாருல் குர்ஆன் எந்த பணக்காரன் வீட்டுக்கு போக மாட்டார், கை கட்டி நிக்க மாட்டார், செல்வந்தர்கிட்ட கையேந்த மாட்டாரு. ரொம்ப திமிரு பிடிச்சவர் என்று எங்க அஜர்த்துமார்கள் சொல்வார்கள். அவன் தான் மனுஷன் நாங்க சொல்லுவோம். மதரசாவில் எங்களை போன்ற சில மாணவர்கள் அவன் தான் சரியான மனுஷன். ஒரு பணம் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை கத்துவிட்டு பணக்காரர் என்பதற்காக வேண்டி தேடி நீ பல்ல காட்டினா அந்த செல்வந்தனையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு வழிகாட்டின நீ அவனையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து நரகத்தில் தள்ளுறதுக்கு வழிகாட்ட போறியா? அப்ப அவர் ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு மாடலா இருந்தார். இப்படியும் மனிதன் வாழ முடியும், சுயமரியாதையை வாழ முடியும், ரெஸ்பெக்டோட வாழ முடியும் என்று சொல்லி நாங்கள் பிற்காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவங்கும் பொழுதெல்லாம் அவற்றை போய் நாங்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறோம். தென்காசியில உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நேரத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது எங்களுக்கு தான் முடியவில்லை, நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு முடியும், கரெக்டா செய்யுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான் என்று எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தியவர் இஎம் அப்துல் ரஹ்மான் அசர்த் அவர்கள். அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் அவர்கள் சில கருத்து வேறுபாடு எங்களுக்கு இருந்தது. ஆனா கரெக்டான மார்க்கத்தை சொல்லணுங்கிற எண்ணத்தில் அவர் எங்களை மாதிரி நினைக்கக்கூடியவராக இருந்தார், அவரை மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சோம், இந்த ஊர்ல பல காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் ஆக இங்க மார்க்கத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் போய் இந்த சின்ன பள்ளி வாசல்ல ஜும்மாவுக்கு பாடம் வந்துச்சு. முதல் சப்புல உட்கார்ந்த அந்த நன்மை, ரெண்டாவது சப்புல உட்கார்ந்த அந்த நன்மை ஒரு அதிசயம் வாய்ச்சாரு அஜர்த்து. ரொம்ப ஆசைப்பட்டேனாங்க, முதல் சப்புக்கு போய் உட்காந்துட்டேன். 12 மணிக்கு போய் ஜும்மாவுக்கு பாடம் கிடையாதுல, 12 மணிக்கு உட்காந்துட்டேன்.
ஒரு ஆள் இப்படி குண்டா ஒரு ஆள் வந்தாரு, வந்து காதை பிடிச்சி திரும்பிட்டு வெளியே விட்டாருங்க. அவர் இடமா அது பள்ளிவாசல்ல முதல் ஸ்டெப்ல உட்கார்ந்த நன்மைன்னு அஜத்து சொன்னா அந்த போய் நான் முதல் ஸ்டெப்ல உட்கார்றேன். அவர் ஒரு பணக்கார ஆளு, அதுக்கு புறவலரு, அவர் பேர் யாவும் இல்ல, தோற்றம் மனசுல அப்படி நிக்கிறது. என்னை காதை பிடிச்சு முறுக்கினதும் என்னை இழுத்து கொண்டாந்து தெருவில் விட்டது. அப்ப என்ன செஞ்ச, எப்படா நீ வந்து உட்கார்ற, நீ யாரா, நீ ஏன் வெளியூர்காரன், பஞ்சுவட்டின்னு ஒரு பேர், அப்பதான் எனக்கு வளர்ந்தது. பஞ்சுவட்டின்னு வச்சிருக்கேன் இந்த ஊர்ல. வெளியூர்காரனுக்கு என்ன பேரு, பஞ்சு வெட்டியான். அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த பஞ்சு வெட்டின்னு சொல்வார்கள். இந்த ஊர்ல வந்து வெளியூர்ல இருந்து வந்தவர்களை, பிழைக்க வந்தவர்களை, அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயம் எப்படி இருந்துச்சு, மதீனாவுல இருந்து ரசூலுல்லாஹ் வெளியூர் வாசியா தான் போனார்கள். வெளியூர் வாசி என்று அந்த மக்கள் எடுத்தார்களா, ஆட்சி தலைமையை கொடுத்தார்களா? மக்காவில் மதீனா வாசி தானே உள்ளூர்காரன், மக்காவாசி வெளியூர் ஆள் தானே. வெளியூர் ஆட்கள் என்று போனார்கள். தகுதி இருந்தால், திறமை இருந்தால், அதுக்குரிய ஒரு குவாலிபிகேஷன் இருக்குமையானால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமா வெளியூர், ரசூல் என்பதற்காக ஏற்றுக்கொண்டான்னு விட்டுறலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அடுத்த ஜனாதிபதி யாரு, அபூபக்கர். அவர் எந்த ஊருக்காரு, அவர் வெளியூர், அவர் மதீனாவாசி கிடையாது. மதீனாவுல ரசூலுல்லாஹ் ஆட்சிக்கு வர்றாங்க, அவர் வெளியூர்காரர் தான். அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க, அவர் வெளியூர்காரர் தான். அடுத்து உமர் ஆட்சிக்கு வர்றாரு, அவர் வெளியூர்காரர் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்களும் வெளியூர்காரர் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்களும் வெளியூர் தான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க, அப்புறம் அவங்களும் வெளியூர் தான். பல தலைமுறைகளாக வெளியூர்ல இருந்து அடைக்கலம் பெற வந்த மக்களை ஆட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை பண்படுத்தி இருந்தார்கள். இந்த ஊர்ல பிறந்தவன் வசந்தவன், இந்த ஊர்ல இருந்து இங்க பிழைக்க வந்தவன் தாழ்ந்தவனா? நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றில கொடிக்கால நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தெரியாதா? எங்க இருந்து இந்த பணம் இறங்கியது? திடீர் சைக்கோன், திடீர் சிங்கப்பூர், திடீர் மலேசியாவில் வந்தது. அதற்கு முன்னாடி கூத்தானூருடைய வெற்றிலை கொடிக்கால் கதையெல்லாம் தெரியாதா? அப்ப நீங்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கவில்லையா? அல்லாஹ் வந்து ஒரு கருணை பார்வையை திருப்பும் பொழுது பணத்தை தந்தான். இன்னைக்கு உங்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய பல ஊர்களை எல்லாம் உண்டாக்கி விட்டான். உங்களை எல்லாம் தூக்கி ஏப்ப உணக்கூடிய பணக்கார ஊர்களை எல்லாம் இன்றைக்கு எல்லாம் நிறைய உண்டாக்கி விட்டான். என் அபுதாபியில் உள்ள மீன் முடிச்சுக்கிட்டோம் அம்பிட்டு பேரு இன்னைக்கு உலகத்துல பெரிய பணக்காரன் இருக்காங்க எல்லாரும். அல்லா நாடு நான்னா பணத்தை ஒரு செகண்ட்ல கொடுப்பான். இவர்கள் எப்படி பார்த்தார்கள் இந்த ஊருடைய மனப்பான்மை? இதை பற்றி ஒரு சொற்பொழிவுகளில் அஜர்த்துமார்கள் பேசியிருப்பார்களா? இதை பற்றி பயான்கள்ல இந்த சசன மீளாதுல வந்து ரசூலுல்லாஹ் பத்தி பேச வந்த எவனாவது ஏண்டா பஞ்சி வட்டின்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை ஒதுக்குறீர்கள் என்று கேட்டிருப்பார்களா? அவங்களுடைய திருமணங்களை புஸ்தகத்தில் பதிவு செய்ய மாட்டார்கள். அவனுக்கு தனியா 40 நோட்டு, உங்களுக்கு லெக்சரு, உள்ளூர் வாசிக்கு என்னது லெக்சர்ல பதிவு பண்ணுவார்கள். வெளியூர்ல இருந்து வந்தவனாக இருந்தால் அவனுக்கு அங்கீகாரம் இல்லை இல்லையா, அவனுக்கு 40 நோட்ல ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்வார்கள். இந்த அநீதியை, இந்த ஒரு தன்மைக்கு தான் இஸ்லாத்துக்கே மக்கள் வர்றாங்க. எந்த தன்மைக்கு? இந்த சகோதரத்துவம், இந்த சமத்துவம், இந்த தீண்டாமை ஒழிப்பு, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை என்ற சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய காரணத்தினால் இன்றைக்கு மிச்சமாக நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் தான் இஸ்லாத்தை நோக்கி வர்றார்கள். இந்த ஊர்ல ஐயாமுல் ஜாகிலியா, இது எது ஜாகிலியா? உள்ளூர்காரன் வெளியூர்காரன் பேசுறீங்களே, அதை ஒருத்தருடைய தகுதி. இன்னா கலக்குனாக்கும் இந்த கரிம முன்தா, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். என்னடா வெளியூர், என்னடா உள்ளூர்? எல்லாம் ஒரு ஆதமுடைய மக்கள், விளைக்க எல்லாம் ஒரு ஹவாவுடைய மக்கள். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து விட்டு நீ என்ன வசந்தவன், நான் என்ன மட்டமானவன் என்று இவனும் கேட்க மாட்டாங்க, அவனும் விளங்க மாட்டாங்கிறான். மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஊம செய்தார்களும் சொல்ல மாட்டேங்கிறார்கள். பார்த்தோம், பேச மாட்டார்கள். இதை பற்றி மேடையில் பேச மாட்டீர்களா? இதை பற்றி ஒரு ஜும்மாவில் பேச மாட்டீர்களா? இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கூட்ட மாட்டீர்களா? அப்ப இனத்தின் அடிப்படையில, குலத்தின் அடிப்படையில, ஊரின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில எல்லா ஏற்றுதாரும் ஒழிக்கத்தானுங்க ரசூலுல்லாஹ் பாடுபட்டாங்க. பிலாலையும் அபூபக்கரையும் உமரையும் ஒரு சப்புல நிப்பாட்டினாங்கல்லங்க. அந்த 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 பெரிய மனிதருக்கு என்னைய பக்கத்தில் நிப்பாட்ட முடியலையே. இது என்ன இஸ்லாம்? இந்த மாதிரியான ஒரு இஸ்லாம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்தியாவுல? இந்த ஊரை தவிர எங்காவது இருக்கிறதா?
நான் எங்க தப்பு இருக்கு அங்கதான் சொல்லுவேன், தாட்சணி பார்க்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு போ, நீ திருந்துறதுக்கு உனக்கு தான் சொல்லணும். இந்த ஊர்ல இல்லாத ஒன்று வேற ஊர்ல சொன்னா கிறுக்காங்க. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இந்த ஊர்ல இருக்கிற தீமை இங்கதான் சொல்லுவேன். நீ ஏத்தாலும் சரி ஏத்துக்கிறாட்டாலும் சரி, என் கடமை நான் சொல்லிட்டு அல்லாடியும் தப்பிச்சுக்கிறேன். இங்க நடக்கிற இங்கதான் சொல்லுவேன். இந்த பஞ்சு வெட்டிங்கிறது அது முழுக்க முழுக்க ஐயாமுல் ஜாஹில், அபூஜகளுடைய கொள்கை. இது அபூஜகளுடைய வாரிசுகள் தான் இப்படி நடத்துவார்கள். நல்லவனா கெட்டவனா, ஒழுக்கமானவனா, நேர்மையானவனா, அதை பார்க்கணுமே தவிர எதை பார்க்கிற அவன் எந்த ஊர்க்காரன், எவ்வளவு பணம் உள்ளவன், அதுலயும் மரக்கடைக்காரன மட்டம் கூத்தானோட அது ஒரு கணக்கு. அது என்ன உனக்கு தெரியல. மரக்கடைக்காரன் மரக்கடை ஒரு ஏரியா இருக்கு. மரக்கடை மரக்கடை வச்சுக்கிறவங்க இல்ல, மரக்கடை ரோடு கப்பால ஒரு ஏரியா இருக்குது. மரக்கடை அது ஒரு மட்டம், மரக்கடை அப்படியாரு என்று பேசிக் கொள்வார்கள். இதையெல்லாம் நாங்க பார்த்தோம். அப்ப இது ஒரு அநியாயம் இருக்கிறது. இங்க நடக்கிற கல்யாணத்தை பார்க்கிறோம். இந்த மாதிரி கல்யாணத்துல இப்ப நிறைய ஒளிஞ்சிருக்கா மாறி இருக்காங்க தெரியவில்லை. நான் இருக்கும் பொழுது உள்ள கல்யாணத்தை சொல்கிறேன். இந்த கல்யாணத்துல சத்தம் உட்கார்ந்து நாங்க பாடம் படிச்சுட்டு இருப்போம், பேண்ட் வாத்தியம் கேட்போம், உடனே விளங்கிக்கிறோம் கல்யாணம் ஒரு வரப்போகுது. பாடம் இரவுல பாடம் பார்ப்போங்க. இரவுல மகரிப் தொழுது பாடம் பார்க்கும் பொழுது பேண்ட் வாத்தியம் ராகத்தோட பெரிய பெரிய டிவிஎஸ் கச்சேரின்னு பெரிய அதிகமான பணம் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து ரோட்ல அப்படி ஊர் கூத்தாண்டு முழுது போவார்கள். தாரை அடிச்சுக்கிட்டு, தப்பலை அடிச்சுக்கிட்டு, பாட்டு பாடிக்கொண்டு, டான்ஸ் ஆடிக்கொண்டு, மாப்பிள்ளைய குதிரையில ஏற்றி வைத்துக் கொண்டு அல்லது அலங்கார கார்ல ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி பேண்டு வாத்தியத்தோடு புறப்படுவார்கள். நாங்க எட்டி எட்டி பார்ப்போம், சின்ன பிள்ளை வேடிக்கையா இருக்கும். ஆனால் இந்த கல்யாணத்துல, தாரதப்பட்ட கல்யாணத்துல, ஆடம்பர கல்யாணத்துல, செல்வந்தர்கள் மாத்திரம் அழைத்து விருந்து கொடுக்கக்கூடிய கல்யாணத்துல, ஏழைகளை புறக்கணிக்கிற கல்யாணத்துல, வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற கல்யாணத்துல, ஏழைகள் எல்லாம் மனவாழ்வு கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை ஒரு நாளில் வாடி போற மலர் மாலைக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துல அஜர்த்து நடுநாயகமா உட்கார்ந்துகிட்டு அல்பாத்தியாங்கிறார். போவலாமா நீ? ஒரு இஸ்லாமிய பற்று உள்ளவனா இருந்தால் நீ என்னடா வீணா சோறு, என்னுடைய ரிஸ்க்கு நீ பொறுப்பா? அடே, ஒரு ஆலிம் என்பவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு பொறுப்பேற்றுக்கிறான் இல்மு உனக்கு இல்லையா? என்ன நினைக்கிறான்? நம்மள வேலை விட்டு நீக்கிட்டா சோத்துக்கு என்ன செய்யறான்? அப்ப சோத்துக்கு எல்லாம் பொறுப்பு இல்லையா? அன்னி நாய்க்கெல்லாம் சோறு கொடுக்கறான்ல, உனக்கு தரமாட்டானா? எந்த ஒரு ஆலிமாவது கூத்தாநல்லூரில இன்னொன்னு விஷயம் தெரியுமா? சில பேர் இந்த மீலாதுக்கு பேச வருவானுவோ, பேசும்போது தப்பி தவறி இந்த ஊர்ல உள்ள ஒரு தீமையை வாய் தவறு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, வாய் தவறு இந்த ஊர்ல உள்ள தீமையை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஆஹா அடுத்த மாசம் கூப்பிட மாட்டாங்களே, உடனே அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஒரு இது ஒண்ணு முட்டு கொடுத்துருவாங்க. எப்படி? இந்த ஊரை நான் சொல்லவில்லை, இந்த ஊர் சீதேவிகள் நல்ல சீதேவிகள், நான் வேற ஒரு ஊர்ல பார்த்தது சொல்றேன். தப்பி தவறி வாயில ஒண்ணு வந்துட்டா கூட இந்த ஊர்ல தான் இருக்காது, இந்த ஊர்ல தான் நடக்கும். அதைத்தான் அவர் அறியாம சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு இதை நான் காதால கேட்டுக்கிறோம். சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன், இந்த ஊர் சீதேவிகளை சொல்லவில்லை, கூத்தாண்டு தங்கமான ஊரு சீதேவித்தனமா, அப்ப அடுத்த மாசம் கூப்பிடணும், அடுத்த மாசம் அடுத்த மில்லாத யாரை கூப்பிடுறது என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி அனாச்சாரமான கல்யாணங்களை தடுத்தார்களா? கர்மாதியை தடுத்தார்களா? பேர் வைக்கிறதை தடுத்தார்களா? பேர் வைக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வேணும்.
5 வருஷத்துக்கு அப்புறம் பேர் வைக்காத ஆள் இந்த ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன். ஏன் பேர் வைக்கிறதுக்கு வசதி இல்லையா? வசதி இல்லையா? பேர் வைக்கிறதுக்கு என்னடா வசதி இருக்கிற வசதி? பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதுதானே. பிறகு மாறி ஆஸ்பத்திரியில் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு பின்னாடி மாறிவிட்டது நிலைமை. அப்ப எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஆடம்பரமாக்கி ஏழைகளுக்கு சுமையாக ஆக்கி ஏழை மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றது பயப்படுறாங்க. அம்மாடி இந்த மார்க்கத்துக்கு போயிடக்கூடாது, கல்யாணம் பண்ண முடியாது, பேர் வைக்க முடியாது, சுண்ணத்து பண்ண முடியாது, இவங்க மொட்டடிச்சு போடுவாங்க என்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிற வகையில இவ்வளவு அநியாயம் இந்த ஊர்ல நடக்கிறத அதை தட்டி கேட்டாங்களா? உலமாக்கள் இந்த தீமையை பேசினார்களா? பேசவில்லை. அப்ப இதையெல்லாம் பார்த்து நொந்து போன பிறகுதான் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உடனே வெறுப்பு வர. ஒரு இடத்துல இருப்போம், ஒரு வெறுப்பு வரும், 2 வெறுப்பு வரும், 3 வெறுப்பு ஆகும், வெறுப்புக்கு மேல வெறுப்பு. கடைசி என்ன பண்ணிட்டோம், நானும் எங்க அண்ணன் ஆலோசனை பண்ணோம், இதெல்லாம் சரியில்லை, பொய்யா இருக்கு, எல்லாம் பிராடா பண்றாங்க சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வியாபாரத்துக்கு அதான் போனது காரணம் விளங்கிருங்க. ஓதி முடிச்சு விட்டு எங்கேயாவது பள்ளியாசல போய் பேசிமாமா இருக்காம, மதரசாவுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்காம, இல்லாட்டி நூல் முடிஞ்சு சம்பாதிக்காம, வேற ஏதாவது செய்யாம நாங்க மளிகை கடைக்கு போனதுக்கு என்ன காரணம்? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளத்துல ஏற்றப்பட்ட வெறுப்பு சுமார் 8 வருஷ காலம். மளிகை கடை என்றால் பல லட்சக்கணக்கான ரூபாயில் வைத்துக் கொண்டாங்க. மளிகை வைக்கவில்லை. சின்ன முதலீட்டுல 35 கிலோமீட்டர் சைக்கிள்ல நாங்கள் லோன் எடுத்துக் கொண்டு வருவோம். மாயவரத்திலிருந்து பெரம்பூர் வரைக்கும் வருவோம். அவ்வளவு தூரத்திற்கு 200 கிலோ சைக்கிள்ல வச்சு நாங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி கையேந்துவது, பிச்சை எடுப்பது, மானத்தை விற்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய முதுகு கட்டில விறகை சுமந்து போய் நீ விற்று சம்பாதிப்பது கையேந்துவதை விட உனக்கு நல்லது. இந்த ஹதீஸையும் படிச்சுட்டு ஏன் பல்ல காட்டுற? ஏன் ஒரு ஆலிம் உழைக்க கூடாதா? ஒரு ஆலிம் வியாபாரம் பண்ணக்கூடாதா? ஒரு ஆலிம் சம்பாதிக்க கூடாதா? ஹலாலான தொழில் பண்ணக்கூடாதா? தொழிலை பண்ணிக்கிட்டு சொல்லக்கூடாதா என்றெல்லாம் இவர்கள் நினைக்காத காரணத்தினால் நாங்க எல்லாத்தையும் விட்டு ஓடணும். ஓடின பிறகு எப்படி நாங்க இந்த பகுதி திரும்ப நாங்க டைவர்ட் ஆகுறோம். நாங்கள் அந்த கிளியனூர்ல போய் கடை வைக்கிறோம். கிளியனூர்ங்கிற ஊர்ல கடை வைக்கும் பொழுது அங்க அப்துல் சலாம் மதரசா, அங்க ஒரு மதரசா இருக்கிறது. கிளியனூர்ல ரஹ்மானியா மதரசான்னு ஒரு மதரசா இருக்கிறது. அப்துல் சலாம் மதரசா அவர் எங்களுக்கு ஹசரத்து கிடையாது, உஸ்தாது கிடையாது. எங்களை பற்றி அறிந்தவர். டெய்லி கடைக்கு வருவார். வந்து நீங்க 2 பேரும் திறமையான பிள்ளைங்க, ஓதும் போதே நாங்க பாடத்துல கரெக்டா இருப்போம், பாடத்துல ஒரு கஷ்டம் மனப்படம் ஆயிரும். அந்த மாதிரி திறமையான பிள்ளைங்க நீங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல அப்படி இருந்தா எல்லாரும் அப்படி இருக்காது, மார்க்க சேவை செய்யுங்க, அப்படி இப்படிங்களா எல்லா சுதந்திரம் இருக்குது, ஏமாறுசாக்கா வாங்க என்று என்ன செஞ்சாரு, திருப்பி 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 சாவியை கொடுத்து எங்க அண்ணனை மாசா கூட்டு போயிட்டாரு. என்னை மட்டும் கடையில் விட்டு நினைச்சிட்டாரு, எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் விடாம திருப்பி திருப்பி நீங்க கூத்தாண்டு மாதிரி எல்லா இடமும் இருக்காது, நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, நீங்க அடிமைத்தனம் பண்ண வேண்டியது இல்ல, மூலது பாத்திரம் ஓத வேண்டியது இல்ல, அது தப்புன்னு யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்மளையும் கரைசனுங்காரு சங்கர முதல்வர் சேர்த்து விட்டார். எங்க ஓடி வந்தோமோ அங்கே உஸ்தாக சேர்த்து விட்டாங்க. அப்ப சங்கர மந்தல சேர்த்த பிறகுதான் மதரசாவில் இருந்து கொண்டே தீன் விளக்க குழுன்னு ஒரு அமைப்பை உண்டாக்கி இந்த தர்கா வழிபாடு, மூட நம்பிக்கை, தாயத்து, தட்டு இதெல்லாம் தப்புன்னு பேச ஆரம்பித்தோம். மதரசாவில் இருப்போம், பாடமும் நடத்திக்கிறோம், பேசவும் செய்வோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. மாநாடு என்ன மாநாடு? வழிமார்கள் மாநாடு. மாநாடு பேர் என்னது? வழிமார்கள் மாநாடு. அது நடத்தின யார் தெரியுமா? அப்போதைக்கு தஞ்சை மாவட்டம்னா திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர்லாம் சேர்த்து தஞ்சை மாவட்டம். அப்ப பிரிச்சு விட்டாங்க. அப்போதைக்கு தஞ்சை மாவட்டம் இது. அப்ப நாகப்பட்டினம் மாவட்டம் கிடையாது. தஞ்சை, திருவாரூர், நாகை 3ம் சேர்ந்து அப்ப என்னது? தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்துக்கு ஜமாத்துல் உலமா சபை. அந்த சபைக்கு தலைவர் யாருன்னு கேட்டா, எனக்கெல்லாம் நல்ல இந்த அரபு மொழியை நல்லபடியா கற்றுக் கொடுத்த, இப்ப சொன்ன இந்த ஊர்ல ஓதுனாண்டு அப்துல் கனி ஹசரத் அவர்கள், இந்த ஊர்ல எனக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த அப்துல் கனி ஹசரத் அவர்கள் தான் இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய 3 மாவட்டம் சேர்ந்த தஞ்சை இருக்க அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமாவுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் தலைவராக இருந்து கொண்டு தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போடுறாங்க, வழிமார்கள் மாநாடு. வழிமார்கள் மாநாடுனா என்னடா? வழிமார்கள் மாநாடு நம்மள வழி ஆக்க போறாங்களா? இன்னும் வழிமார்கள் மாநாடு என்ன அர்த்தம்னு பார்த்தா, நோட்டீஸை பார்த்தோம்னு சொன்னா அதுல வருது தர்காக்களின் பலாபலன்கள். வழிமார்கள் தர்காவுக்கு போக சொல்லி மக்களை சொல்வதுதான் உலமா சபையோட வேலை. உலமா சபையின் பேரை வைத்துக் கொண்டு அவுலியாக்களின் அற்புதங்கள்,
அவருடைய அற்புதங்கள், இவருடைய கராமாத்துகள், தரிகாவின் பலன்கள், தர்காவுடைய பலாபலன்கள் என்கிற மாதிரி ஒரு இந்த கருத்தை பேசுவதற்காகவே ஒரு மாநாடு நடத்துகிறார். யாரு? என்னுடைய உஸ்தாத். நான் யாரிடத்துல 3 ஆண்டு படிக்கிறேனோ அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது. காலம் சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், அந்த கணேசன் உங்களுக்கு தெரியும், சிவப்பு தலப்பா கட்டிருப்பாரு, என்னை விட கொஞ்சம் கூடுதல் கருப்பா இருப்பாரு. அவர் கணேசருத்துமாங்க. அவரு ரோஸ் தலப்பான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் யாரெல்லாம் பேச்சாளர் இருக்கிறீங்க? வேலூர் பாக்கியாத்துல பேராசிரியர் ஷபீர் அலி, காயல்பட்டினத்துல கலந்தர் மஸ்தான், உங்க ஊர்ல மீலாது விழாவுக்கெல்லாம் ஸ்டார் பேச்சாளர் அவரு கலந்தர் மஸ்தான்ங்கிறவரு. அதே மாதிரி முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அப்துல் சமது, அப்புறம் நாவலர் மறுமலர்ச்சி ஆசிரியர் நாவலர் யூசுப், இது மாதிரியான பெரிய பெரிய உபைதுல்லா, திருச்சி மத ஜாமியா அன்வார் உடைய முதல்வர் உபைதுல்லா ஹசரத், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? மாநாடு போடுறாங்களா? அதுல பேசுறாங்க. அதுல ஒரு புஸ்தகம் வைக்கிறாங்க, தர்கா கொடிகள் மிளிரட்டும் புஸ்தகம். அதுல உலமாக்கள் சபை நடத்துற மாநாட்டில் தர்கா கொடிகள் மிளிரட்டும் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு தர்காவுல கொடி ஏத்துங்க, ஊருக்கு தர்கா கட்டுங்க. அதுல என்ன பேசுறாங்க என்று கேட்டா, அந்த ஷபீர் அலிங்கிற பேசுறாரு, பார்த்தீர்களா ஜில்லு ஜில்லு என்று தென்றல் வருகிறதா? பயன் ஆமாங்கிறான். ராத்திரில தென்றல் வர்றேன், வெயில் நேரத்தில் இந்த மாதிரி கூட இல்ல. ஆத்தங்கரையில் நடத்தினாங்க. ஆத்தங்கரை பள்ளி வாசல் மாங்கல்ல, தஞ்சாவூர்ல ஆத்து ஓரமா இருக்கிறதுனால அங்கிட்டு மரஞ்செடியெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால காத்து நல்லா தான் வருகிறது. ஆமா, ஏன் வருகிறது தெரியுமா? இந்த கபருஸ்தான்ல அடங்கி இருக்கிறார்களே, இந்த இடத்திலிருந்து தான் இந்த தென்றல் வருகிறது. இந்த கபருஸ்தானில் அடங்கி இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்க எல்லாம் தென்றல் வீசும் அப்படிங்கிறான். ரசூல்லா அடங்குனது பாலைவனம் வீசுதங்க. ரசூல்லா அடங்குன ஊர்ல என்ன செய்யறது? பாலைவனம் மண்டையை புழக்குது. இவன் என்ன செய்யறான்? இங்க உள்ள கபருஸ்தானத்தை இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க. அது மாதிரி என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்றான், அவுலியாக்களை 2 சமமான ஆட்களுக்கு மத்தியில் தான் நேசம் ஏற்படும். பயான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் அவரும் சமம் அர்த்தம். எப்படி? சாகுல மீது பாதுஷா அல்லாஹ்வுடைய நேசர் என்றால், நேசம் என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருந்தாலும் நேசம் வருமா? ஈக்குவல் இல்லாத 2 பேருக்கு மத்தியில் என்ன வராதான்? நேசமே வராதான். பயான். இதெல்லாம் சமமாக இருந்தால் தான் நேசம் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வும் அவர் ஒண்ணு, சமம். அல்லாஹ்ட்ட கேட்கிற எதையும் அவுலியாட்ட கேளுங்க, அல்லாஹ் வணங்குற எதையும் அவுலியாட்ட வணங்குங்க, 2 ஒண்ணுதான் என்று பயான். இது யார் பேசுறா? தெருவுல ஒரு புறம்போக்கு பேசல. இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தலைமையில் நடக்கிற மாநாட்டில் இப்படி வேலூர் பாக்கியாத்து தாய் கல்லூரிங்கிறாங்களே, அந்த வேலூர் பாக்கியாத்துடைய ஒரு உஸ்தாத் இப்படி பேசுகிறார். அல்லாஹ்ங்கிறவன் நெருப்பு, அல்லாஹ் நெருப்பு மாதிரி. உங்களுக்கு தோசை மாவு வச்சிருக்கிறீங்க, தோசை வேணும், நெருப்புல நேரம் ஊத்துனா தோசை கிடைக்குமா? என்ன செய்யறாரு? அல்லாஹ் நெருப்பான். நம்மகிட்ட தோசை மாவு இருக்குதான், இந்த மாவை கொண்டு போய் தோசையில நெருப்புல ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தோசை கிடைக்குமா? கிடைக்காது. தோசை கல்லு வேணும். அவங்க தான் அவுலியாக்கள். தோசை பயானுங்க, இதெல்லாம் பயானுங்க. இவனெல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொல்றீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில இருந்தா நான் செருப்பு கட்டில அடிச்சுட்டு வந்திருப்பேன். அன்னைக்கு நான் ஒத்துதான் இருந்தேன். அன்னைக்கு அந்த சபையில 4 பேர் தான் எதிர்த்தோம். 4 அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் எப்படி எதிர்த்தோம். அப்ப அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? இது ஒரு அவுலியாக்கள் தோசை கல்லு மாதிரி, அவங்க வழியாக நீ மாவை ஊத்துனாதான் உனக்கு தோசை கிடைக்கும், இல்லைன்னா மாவு வீணா போயிரும் அப்படின்னா. பேசி முடிச்சுட்டு நானு, எங்க அண்ணன், இந்த மன்சூர் கைலி சென்ற ஒரு மாயத்தில் இருக்கிற அவரு, இன்னொரு சகோதரர் 4 பேரும் போய் நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்களே. என்ன உதாரணம்? தோசைகள் உதாரணம். அப்ப நம்ம அல்லாட்ட கேட்ட அல்ல செத்து போயிருவானோ? ஏன்னா மாவு கொண்டை நெருப்புல ஊத்த நெருப்புல அணைஞ்சு போயிருது, மாவு மட்டும் வீணா போலையே. நீ சொன்ன உதாரணம் படி பார்த்தா யாழ்லாண்டு கேட்டா அல்ல செத்துருவான். ஏன்? மாவு கொண்டை நெருப்புல ஊத்துனா நெருப்பு அணைஞ்சு போயிருமா இல்லையா? என்னங்கடா உதாரணம்? அடிக்க வேண்டாம் அப்படி போயிரும். அவ்வளவு பெரிய பெரிய போட்டிருக்கான். அடிக்க வந்தாங்க ரவுடிங்கிறீங்களா? ஆலிம் சாக ரவுடியா இருந்தான். ஆலிம் சாக ரவுடியா இருந்தாங்க. அடிக்க சுத்தி வளைச்சுக்கிட்டு நாங்களும் போய் விட்டு வைக்கல. நாங்கள் ஏறி பேசணும், வாய் சவலால் தான் விட்டாங்க. அடிச்சு பாடுற பாத்துக்கணும்னு சொல்லி நாங்கள் அதுக்கு மாதிரி பேசிவிட்டு அடி வாங்காம தப்பிச்சு வந்துட்டோம். அப்ப இந்த மாதிரி முழுக்க ஒரு யூசுப் மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் பேசினார். நீங்கள் எதற்கு அந்த ஒரு இன்னைக்கு நெஞ்சில் அவர் பாராட்டலாம். அந்த ஆலிம் சாக்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தில்
பல மடங்கு அவருக்கு இருந்தது. என்ன சொன்னாரு? என்னைக்கு என்ன மாநாடு நடத்துகிறீர்கள்? அவன் தர்காவில் போய் ஈமானை இழந்து கொண்டிருக்கிறான், அல்லாவை மறந்து கொண்டிருக்கிறான், பள்ளி வாசல் காலியாகி கொண்டிருக்கின்றன. நாங்கள் அந்த காலத்திலேயே அனாச்சாரங்கள் ஒளியட்டும் என்று தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டம் போட்டு பேசி சீர்திருத்தம் பண்ணி இருக்கிறோம். மார்க்க அறிஞர்களாக இருந்து கொண்டு இப்படி ஒரு மாநாடு தேவையா? இது நடத்தலாமான்னு கேட்டுவிட்டார். அந்த ஊரால் தான் தௌஹீத பேசினார். 7 வருஷம் படிச்சவன் சிறுக்க பேசுறான். 7 வருஷம் மதரசாவில் படிச்சவன் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறத பேசுறான். மதரசாவில் படிக்காத ஒருத்தன், மார்க்கத்தை சிந்தித்து வழங்கின ஒருத்தன் தௌஹீத பேசுறான். அந்த மாதிரி பேசி அந்த மாநாடு முடிந்த பிறகு பொறுக்க முடியல, தாங்க முடியல. என்னடா அப்படி தூக்கம் வரல ராத்திரி எங்களுக்கு, என்னடா இப்படி ஒரு உலமான்னு சொல்லிக்கொண்டு அல்லாட்ட கேட்காதங்கிறாங்க. இது எப்படி? அவுளியாட்ட கேளுங்கிறாங்க. அங்க தர்காவில் நடக்கிற அனாச்சாரத்தை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அங்க நடக்கிற ஆணும் பெண்ணும் ஒட்டி உரசுவது, விபச்சாரம் நடத்துவது, பல பல சம்பவங்களை கண் முன்னாடி பார்க்கிறோம். அங்க போட்டு பயான் பண்றாங்களே, அங்க போய் இந்த மக்களை விரட்டுறாங்களே, இது என்ன? எந்த குர்ஆன்ல இதை படிச்சாங்க, எந்த ஹதீஸ்ல இதை படிச்சாங்கன்னு கோபம் கொப்பளிக்கிறது. கடைசியில் என்ன பண்றோம்? மசூரா பண்ணி இதை விடக்கூடாது, என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல நாங்க செஞ்ச வேலை பெரிய வேலை. இப்ப நீங்க செஞ்சிடலாம். என்ன செஞ்சோம்? இந்த ஒரு நாடகம் அரங்கேறியது என்கிற தலைப்புல ஒரு நோட்டீஸ் போட்டோம். என்னுடைய அந்த மாநாட்டில் என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு, என்னெல்லாம் உளர்னா அது எப்படி பதில் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு ஆலிம்சா பேரையும் சொல்லி விமர்சனம் பண்ணி, யார் பேர்ல போடுறது? என் பேர்ல போடுறாங்க. அமைப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என் பேர்லாம் போட்டேன். ஜெயினுல்லாபுதீன் போட்டு என் பேர் நோட்டீஸ் செஞ்சேன். தமிழ்நாடு பூரா நான் எல்லா பக்கமும் அனுப்புனேன். அப்பதான் கொந்தளிப்பு. தௌஹீத் எப்ப வந்துச்சுன்னு கேட்கறாங்களா? எதனால வந்துச்சு? இந்த 85ல நீ நடத்தின அந்த வலிமார்கள் மாநாடு தான். நாங்க எதை தீர்விலக்கு கொண்டு சீர்திருத்தி சின்ன செஞ்சிட்டு இருந்தோம். ஆலிமுங்களா இருந்து கொண்டு நீ சிறுக்க தர்காவுக்கு போ, அல்லாஹ் வணங்காதே, அல்லாட்ட கேட்காதேன்னு அபூஜஹலுக்கு ஆள் பிடிக்கிறது ஜமாஅத் உலமா என்று ஆகிவிட்ட பொழுதுதான் இந்த நோட்டீஸை வெளியிட்டோமா. வெளியிட்டு 2 நாள்ல 2 வேன், பெரிய வேன்ல டெம்போட்ரா, இன்னொரு மகேந்திரா வேன் இருக்கு பாருங்க, அது ஒரு 15 பேர் 20 பேர் உட்காரலாம். சாதாரண ஆளுக்கு அஜரத்மான ஒரு 15 பேர் உட்காரலாம், இருப்பாங்கல்ல. அப்ப மகேந்திரா வேன் 2 வேன்ல வந்து இறங்குறாங்க. பெரிய பெரிய தலப்பாவும் ஜிப்பாவும் சங்கரமதல்ல வந்து மதரசாவுடைய நிர்வாகிகளை சந்திச்சு, இவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும், எங்க உலமாக்களை திட்டிவிட்டான், எங்க உலமாக்களை விமர்சிச்சு நோட்டீஸ் போட்டு, அவங்களுக்கு தாங்க இல்ல. இப்போலாம் நீங்க கேள்வி கேட்கறீங்க, வாய் பதில் பேச முடியாம போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒருத்தனா முதல்ல கேட்கிறேன், என் பேர்ல கேட்கிறேன், என்னை நீக்கணும் என்பதற்காக வேண்டி நினைச்சாங்க. அது மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு படபடையா வந்து இறங்கிட்டாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah